குறைந்தபட்ச மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அத கூட செய்யக்கூடாதா? கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வேலை செஞ்சாலும், அவங்க குடும்பத்தில 2ஓ 3 ஓட்டு கண்டிப்பா இருக்கும். ஒரு 40,000லேருந்து 80,000 வாக்குகளுக்கு மேல பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கூட அரசு வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்களே ஏன்? இல்ல எங்களுக்கு இப்போ ரொம்ப கவலையா இருக்கு. என்னன்னா, இந்த திமுக ஆட்சியில 5 மண்டலம் தனியாருக்கு போகாம இருந்துச்சு. ம். அதிமுக ஆட்சியில தனியாருக்கு போச்சு. அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆட்சியில தான் போயிடுச்சு. நாங்க வந்தா அவங்கள ம். பணியந்திரப்படுத்துவோம்னு சொன்னாங்க. அதனால தான் ஓட்டு போட்டே தேர்ந்தெடுத்தாங்க ஜனங்க. நான் வந்த பிறகு இப்ப 4 1/2 வருஷம் முடிஞ்ச பிறகு அவசர அவசரமா இந்த 6 மாசம் இருக்கும்போது, இவங்கள வேலைய விட்டு வெளிய அனுப்பி கான்ட்ராக்ட்ல ஒப்படைக்கணும்னு நெனைக்கிறாங்க. இப்ப அடுத்த 2 மண்டலத்துக்கு மண்டலம் 4, 8க்கு ம். 4,000 கோடிக்கு டீல் பேசிட்டு இருக்காங்க. ம். அப்பனா அவங்களோட எண்ணம் 6 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் வித்துட்டு போயிடலாம். ம். இந்த வியாபாரிகள் இருக்கும்போது இதுக்கப்புறம் வருவோமோ, வரமாட்டோமோன்ற ஒரு டவுட். அப்படின்ற எண்ணத்துலேருந்து நடக்கிறாங்களான்னு தெரியல. ம். ஏன்னா, நீங்க சொல்ற சமூக நீதி, சமத்துவம் இந்த ஜனங்களுக்கு தான் குடுக்கணும். ம். அப்ப நீங்க திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, அவருடைய மகன் அவர்களை துணை முதல்வர்களை முதல்வராக்கணுன்ற விருப்பங்கள்லாம் இருந்தா, நிஜமாவே மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணமும் இருந்துச்சுன்னா, இது போன்ற நடவடிக்கைகள் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கள தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்கள தொடர்ந்து பாருங்கள்.